ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். சென்னையில் வாக்கு எண்ணக்கூடிய அந்த மையங்களில் எல்லாம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு அறைகளில் வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட இருக்கின்றன. என்ன நிலவரம் அங்கே? பூங்குழலி, அதற்கு முன்பாக மற்றொரு விஷயத்தை பார்க்க வேண்டும். அதாவது நேற்று இரவு 7 மணிக்கு தலைமை தேர்தல் அதிகாரி சாகு வெளியிட்ட அந்த செய்திக்குறிப்பிற்கும் நேற்று இரவு 12:05க்கு டெல்லியில் இருக்கக்கூடிய ஆணையத்தில் வெளியான செய்திக்குறிப்புக்கும் 13% டிஃபரன்ஸ் இருக்கு. அதாவது உதாரணமாக மத்திய சென்னையில நேற்று இரவு 7 மணிக்கு 67% போல இருக்கிறதாக சொல்லப்பட்டது. ஆனால் அது நேற்று இரவு 12 மணிக்கு 53% குறைந்திருக்கிறது. வழக்கமாக வாக்கு சதவீதம் முதலில் 7 மணிக்கு கொடுக்கறதுல நைட்டு 11 மணிக்கு கொடுக்கறதுல 1% 2% ஏறும் இல்லை இறங்கும். ஆனால் 13% குறைந்தது ஏன் என்று வாக்காளர்களுக்கு மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் முதல் 5 இடங்கள்ல பாத்தீங்கன்னா அடுத்ததாக இருக்கக்கூடிய தூத்துக்குடியிலும் 10% குறைத்து காட்டப்பட்டிருக்கிறது. ஸ்ரீபெரும்பூர்ல 9.58%, வடசென்னையில 9%, 7 மணிக்கு கொடுத்த டேட்டாவுக்கும் நைட் 12 மணிக்கு கொடுத்த டேட்டாவுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. சிவகங்கையில 7% இருக்கு, நம்ம திருச்சியில 7% இருக்கு. இது போன்ற காரணம் என்ன அப்படின்றது இங்க வந்திருந்த ரவி தேஜா வடசென்னையுடைய தேர்தல் நடத்தும் அதிகாரிகிட்ட கேட்கும்போது, முதல்ல இந்த சாம்பிள்ஸ் வச்சு நாங்க 2 மணி நேரத்துக்கு ஒரு டேட்டாவை கொடுத்துருவோம், அதுக்கப்புறமா ஃபைனல் டேட்டாவை கொடுக்கறதுக்கு லேட் ஆகும், அதனாலதான் இந்த டிஃபரன்ஸ் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. இது முன்னெப்போதும் இல்லாத தமிழ்நாட்டில் இது போன்ற ஒரு 13% வரல குறைத்து காட்டப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒன்றும். அது மட்டும் இல்லாமல் இன்று காலை 11 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு நடைபெறுவதாக இருந்த தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகுவுடைய செய்தியாளர் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலாக மாலை 3 மணிக்கு செய்தி குறிப்பு மட்டுமே கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள். பல்வேறு கேள்விகள் செய்தியாளர்கள் தொடர்ச்சியாக அந்த எலெக்ஷன் கமிஷன் குரூப்ல கேட்டுட்டே இருக்காங்க. அதற்கு சற்று முன்பாக சாகு கொடுத்த ரிப்ளை என்னன்னா, நாங்க சாம்பிள்ஸ் வச்சுதான் நாங்க 7 மணிக்கு கொடுத்தோம், ஆனா அக்யூரேட் டேட்டா 12 மணிக்கு தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் இது பல்வேறு கேள்விகளை இந்த முறை கேட்டிருக்கிறது. நாளுக்கு நாள் டெக்னாலஜி கூடிட்டே இருக்கு, அக்யூரேசி கூடிட்டே இருக்கக்கூடிய நிலையில 13% வரலும் எப்படி போல் குறைவாச்சு. ஏன்னா மத்திய சென்னை வாக்காளர்களா நாங்க 67% போல் பண்ணிட்டு 7 மணிக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நைட்டு 12 மணிக்கு அது இல்ல, நீங்க 53% தான் போல் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஆயிருக்கு. டேட்டா கரெக்டா எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறாங்க. பொங்கலி, நீங்கள் சொன்னது போல மத்திய சென்னையில் மட்டுமல்ல பல்வேறு தொகுதிகளிலுமே இந்த முரண்பாடு இருக்கிறது. 2-3% வரை தான் எப்பொழுதும் வேறுபாடு இருக்கும் என்று சொல்லப்பட சூழலில் தற்பொழுது 13% வரைக்கும் 7-13% வரைக்கும் அந்த வேறுபாடு இருக்கிறது. நீங்கள் சொன்னது போல மாலை வெளியாக இருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் இதற்கான பதில் கிடைக்குமா என்று பார்க்கலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.